கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலேயும் கூட தேவனுடைய வார்த்தையை உங்களோட பகிர்ந்து கொடுக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த பெரிதான கிருபை இரக்கங்களுக்காக தேவனை துதிக்கிறேன். இந்த நாளில் கூட யோசேப்பினுடைய வாழ்க்கையில் பழைய ஏற்பாட்டிலிருந்து சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள தேவன் உதவி செய்வாராக. அவன் கிட்டத்தட்ட அநேக சகோதரர்களோடு கூட பிறந்தவன். ராகேலுக்கு நீண்ட நாட்களுக்கு பின்பாக பிறந்தவன் இந்த யோசேப்பு. அதனால் இந்த யோசேப்பினுடைய தகப்பனாகிய யாக்கோபு இவனை ரொம்ப நேசிக்கிறான். இவனை ரொம்ப நேசிக்கிறது தான் பிரச்சனை. பிள்ளைகளை அதிகமாக நேசிக்கிறது தப்பு இல்லை. ஆனால் இங்கே என்ன நடக்குது, மற்ற எல்லாரை விட நாம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 37ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனோடைய பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். இங்கே ஒரு பெரிய சவால் என்ன அப்படின்னா, யாக்கோபுடைய ஒரு போராட்டம். முதிர் வயதிலே நீண்ட நாட்களுக்கு பின்பாக அவன் அதிகமாய் நேசித்த மனைவி ராகேல், அவளுக்கு ஒரு பிள்ளை பிறக்குது. அந்த பிள்ளை மேலே ரொம்ப அதிகமாக அன்பாக இருக்கிறது தான் முதல் பிரச்சனை. அப்போ யோசேப்புக்கு கிடைச்ச அன்பு தான், தகப்பனுடைய அன்பு தான் இந்த யோசேப்புக்கு ஒரு பெரிய பிரச்சனையை, அதாவது சகோதரர்கள் பகைக்கிற ஒரு காரியத்தை கொண்டு வருகிறது. ஏன் இந்த உலகத்தில் பொறாமை வருது? தனக்கு கிடைக்காத ஒன்று இன்னொருவருக்கு கிடைக்கின்ற பொழுது இந்த உலகத்தில் பொறாமை, பகை வந்துடுது. பாருங்கள், ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைக்கிறான். பெலிஸ்தர் தேசத்தில் 100 மடங்கு பலனை கர்த்தர் கொடுக்குறாரு. அது கர்த்தருடைய ஆசீர்வாதம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு அவர் வேதனையை கூட்டார். ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை சம்பூர்ணமாய் பெற்று அனுபவித்த இந்த ஈசாக்குக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, பெலிஸ்தியர் அவன் மேலே பொறாமை கொண்டார்கள். நாம் விதைக்கிறோம், நமக்கு ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. இவன் விதைக்கிறான், இவனுக்கு 100 மடங்கா. ஒரு மூட்டை விதைச்சா 100 மூட்டை. எனக்கு அருமையானவர்களை பகைத்தார்கள். தங்களுக்கு இல்லாத ஒன்று இன்னொருவருக்கு கிடைக்கின்ற பொழுது, தங்களுக்கு கிடைக்காத ஒன்று இன்னொருவருக்கு கிடைக்கின்ற பொழுது பகை அல்லது பொறாமை வருகிறது. யோசேப்பும் அதுக்கு விதிவிலக்கலை, நீங்களும் நானும் அதுக்கு விதிவிலக்கலை. இப்போ காரியம் என்ன, அப்படிப்பட்ட சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்பொழுது நாம் எடுக்க வேண்டிய தீர்மானம், ஆண்டவரே நான் யார் மேலேயும் பொறாமை இல்லாத ஒரு இருதயத்தை எனக்கு தாரும். ஏன்னா மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை இருதயத்தை ஒடுக்குமா, பொறாமை எலும்புரிக்கியா. ஸோ இந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கு என்ன கொடுத்துருக்கிறாரோ அது போதும். நமக்கு என்ன கிடைக்குதோ அது நமக்கு சந்தோஷம். இல்லாத ஒன்றின் மேலே உன் கண்களை பறக்க விடுவானேன், இல்லாமல் போகும் பொருட்கள் மேலே உன் கண்களை பறக்க விடுவானேன் என்று ஞானி கேட்குறார். ஆக நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கர்த்தர் என்ன கொடுத்தாரோ அதில் நம்ம திருப்தியாக இருப்போம், அதில் சந்தோஷமாக இருப்போம். நம்ம கூட உள்ளவங்களோட நம்ம ஒப்பிட்டு பார்த்துட்டு உடன் பிறந்தவரை பகைக்கிற, பக்கத்து வீட்டுக்காரன்னு அவன் நல்ல கார் வாங்கிட்டான், நல்ல வாஷிங் மிஷின் வாங்கிட்டான், வீடு கட்டிட்டான், இப்படிலாம் சில சோதனைகள் வரும்பொழுது சந்தோஷப்படுங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆண்டவரே அந்த குடும்பத்தை நீர் ஆசீர்வதித்திருக்கிறதுக்காக நன்றி என்று சொல்லுங்கள். எந்த விதத்தில் உங்களுடைய இருதயம் பொறாமை, பகைக்கு இடம் கொடாதபடி காத்துக்கொள்ளும். இதுதான் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடம். ஏன்னா யார் பொறாமைப்படுகிறார்களோ, யார் பகைக்கிறார்களோ அவர்கள் வீழ்வது நிச்சயம் அப்படிங்கிறத இங்கே நம்ம யோசேப்புடைய வாழ்க்கையில் பகைக்கப்படுகிற இந்த யோசேப்பு ஆசீர்வதிக்கப்படுகிறத பார்க்குறோம். பொறாமைப்படுகிற ஈசாக்கு இன்னும் அதிகமாய் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்கிறத பார்க்குறோம். அதனால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் கசப்பு, வெறுப்பு, போட்டி, பொறாமை, பகை, வஞ்சகத்தை மனதிலே வைக்கிற இப்படிப்பட்ட தீமையான கிரியைகளுக்கு நாம் நம்முடைய இருதயங்களை விலக்கி காத்துக்கொள்ளும். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் என்று நீதிமொழிகளில் ஞானி சொல்கிறார். அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படணும். தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. இப்போ 2வது, இந்த யோசேப்பை பகைக்கிறதுக்கு இன்னொரு காரணம், இவன் ஒரு சொப்பனம் காண்றான். அரிக்கட்டுகள், என்னுடைய அரிக்கட்டுகள் நிமிர்ந்து நிற்குது, நீங்கள் எல்லாம் உங்களுடைய அரிக்கட்டுகளெல்லாம் என்னை சுற்றி வணங்குது, அவ்வளோதான். அவங்களுக்கு கொந்தளிச்சிட்டு அந்த சொப்பனத்து நிமித்தம் இன்னும் அதிகமாக அவனை பகைத்தார்கள் என்று நம்ம வாசிக்கிறோம். 37ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அந்த சொப்பனத்தை சொன்னது நிமித்தம் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். ஒருத்தர் மேலே நல்ல எண்ணம் இருந்துச்சு, நல்ல அபிப்பிராயம் இருந்துச்சு அப்படின்னா
அவங்க என்ன சொன்னாலும் நமக்கு சந்தோஷமாக இருக்கும். நமக்கு அது ரொம்ப ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். ஒருத்தர் மேலே கசப்பு வெறுப்பு வந்துட்டுன்னு சொன்னால் அவங்க அதுக்கு அடுத்து என்ன சொன்னாலும் அது நமக்கு இன்னும் அதிகமான எரிச்சலை, அங்கே கசப்பை வெறுப்பை பகைக்கின்ற ஒரு இருதயத்துக்கு தான் அங்கே வழி நடத்துகிறத பார்க்குறோம். ஆகவே நம்மளால் இயன்ற மட்டும் நம்ம சுற்றி இருக்கிற எல்லாரோடும் கூட நம்ம ஒரு நல்ல ஒரு எண்ணங்களோட சிந்தனைகளோட வாழ்கிறதுக்கு நாம் ரொம்ப கவனமாக ஜாக்கிரதையாக இருக்கணும். இங்கே யோசேப்புடைய சகோதரர் சொப்பனத்தை யோசேப்பு சொன்ன உடனே அவனை அதிகமாய் பகைத்தார்கள்னு வாசிக்கிறோம். இப்போ அதோட முடிஞ்சிச்சு. அடுத்த ஒரு சொப்பனத்தை ஆண்டவர் கொடுக்குறார். என்ன? சூரியன் சந்திரன் 11 நட்சத்திரங்கள் என்னை வணங்கிட்டுன்னு சொல்கிறான் 9ஆம் வசனத்தில். என் தகப்பனுக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு, ஈசாக்கு யாக்கோபுக்கு கோவம் வந்துட்டு, நாங்கள் உன்னை வணங்குவோமா? பாருங்கள், அவனை கடிந்து கொண்டான் என்று வாசிக்கிறோம். ஆனால் அடுத்த வசனம் சொல்லுது, தன் மனதிலே அதை வைத்து கொண்டான். என்னடா இப்படிலாம் சொல்கிறானே, ரொம்ப குட்டி பையனாக இருக்கிறான், ரொம்ப இன்னோசென்ட்டாக இருக்கிறான், ஆனால் அவன் சொல்கிற காரியங்கள்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குதே. தேவன் யோசேப்புடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்பினாரோ அதை ஆண்டவர் அங்கே என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஆண்டவர் அங்கே வெளிப்படுத்தி காட்டுறார். ஒவ்வொரு கட்டங்களையும் தேவன் வெளிப்படுத்தி காட்டுறதை பார்க்குறோம். ஆனால் யோசேப்புக்கு அதை புரிந்து கொள்ள முடியல, யாக்கோபுக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியலை. அவனுடைய சகோதரர்களுக்கு அதிக கோபம், பகைக்கிற ஒரு சூழ்நிலை. ஆனால் பாருங்கள், தேவன் அதற்கு நேராக அவனை நடத்துகிறதை நாம் பார்க்கிறோம். என்ன நடத்துகிறாங்க? அவனுடைய தகப்பன் ஒரு பலவர்ணமான அங்கியை பண்ணி போட்டான். அதிகமான அன்பு காட்டுறேன்னு சொல்லிட்டு அவன் என்ன செஞ்சான்? ஒரு பலவர்ணமான அங்கியை, இந்த அங்கியை பார்க்குற நேரமெல்லாம் இவங்களுக்கு அப்படியே தீப்பத்தி எரியுது, வயிறு எரியுது, இருதயம் எரியுது. நமக்கு சாதாரணமான ட்ரெஸ்ஸு போடக்கூட நல்ல ட்ரெஸ் இல்லை. நம்முடைய தகப்பன் அதிகமான பணங்களை செலவு பண்ணி பலவர்ணமான கலரான டிசைனான ஒரு அங்கியை அவன் பண்ணி கொடுத்தான்னு சொல்லி பார்க்குறோம். பாருங்கள் எனக்கு அருமையானவர்களே, இப்போ என்ன நடக்குது? இந்த சூழ்நிலையில் இந்த சகோதரர்களை பார்த்துட்டு வா, அவங்கள இடத்துல சுக செய்தியை விசாரிச்சுட்டு வான்னு சொல்லி அவங்களுக்கு ஆகாரம் தின்பண்டங்களெல்லாம் கொடுத்து அனுப்பிவிடுறாரு தகப்பன். அனுப்பிவிடும்போது பார்த்தீங்கன்னா அவன் அவர்களை கண்டுபிடிக்கிறான். அவங்க தூரத்தில் வரும்போதே அவங்க சொன்ன ஒரு காரியம் என்ன தெரியுமா? வாசிக்கலாம். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான், நாம் அவனை கொன்று இந்த குழிகள் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம், வாருங்கள், அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள். சொப்பனக்காரன் வாரான். அவனை பார்த்தோன்னே ஒரு அந்த இயல்பான ஒரு அன்பு, ஒரு இயல்பான பாசம், அந்த சகோதர பாசமே அங்கே இல்லைங்கிறத பார்க்குறோம். யோசேப்புக்கு இருக்கிற அன்பு வித்தியாசம். இவங்க அவனை தூரத்தில் பார்க்குறாங்க, பார்த்துட்டு சொல்கிறாங்க, சொப்பனக்காரன் வாரான்டா, சொப்பனத்துக்கு எப்படி இவனை கொன்று இந்த குழியில் போட்டுருவோம், ஒரு துஷ்ட மிருகம் இவனை பட்சித்ததுன்னு சொல்லிடுவோம், எப்படி இவனுடைய சொப்பனங்கள் நிறைவேறுகிறது என்று பார்ப்போம்னு சொல்லி அவனை பார்த்தோன்னே அவங்க சிந்திக்கிற சிந்தனை அந்த பகையை வெளிப்படுத்துகிற ஒரு வார்த்தைகளை, ஒரு அன்பற்ற ஒரு கடினமான ஒரு வார்த்தைகளை அவங்க வெளிப்படுத்துகிறத பார்க்குறோம். அப்படியே அவங்க செய்கிறாங்க. ஒரு வெள்ளாட்டு கடாவை அடித்து அவனுடைய பலவர்ணமான அங்கியை அதில் தோய்த்து தகப்பன் இடத்துக்கு அனுப்புகிறாங்க. இது உம்முடைய குமாரனுடைய அங்கியா பாரும். பிரியமானவர்களே, எல்லாமே ரொம்ப கரெக்டாக செஞ்சிட்டோன்னு அவங்க நினைக்கிறாங்க. இங்கே தான் தேவன் இருக்கிறார், இங்கே தான் தேவன் இருக்கிறார். சொப்பனக்காரன் வாரான், இவனை கொன்று போட்டுருவோன்னு சொல்லி அவங்க நினச்சாங்க. ஆனால் காலங்கள் உருண்டு ஓடிட்டு 20 வெள்ளி காசுக்கு மீதியானியர் கையில் யோசேப்பை விற்று போட்டுட்டாங்க. யோசேப்பு அடிமையாக எகிப்துக்கு கொண்டு போகப்படுகிறான். எவ்வளவு கெஞ்சிருப்பான், எவ்வளவு கண்ணீர் வெடிச்சிருப்பான், எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பான். ஆனால் பாருங்கள், இவங்க அனுப்பிவிட்டாங்க. தேவன் அங்கே என்ன செய்கிறாரு? அங்கேயும் பல போராட்டங்கள், பல அவமானங்கள், வேதனைகள், அங்கேயும் அடி, சிறைச்சாலை அனுபவங்கள், பொய் குற்றச்சாட்டப்படுகிற காரியங்கள், பல வேதனைகள். மனுஷரால் மறக்கப்பட்டு போன ஒரு யோசேப்பு. ஆனால் யோசித்து பாருங்கள், தேவன் மறக்கவே இல்லைங்க. பணபத்திரக்காரங்க கூட மறந்துட்டான், அவனுடைய சகோதரெல்லாம் மறந்துட்டாங்க. ஆனால் தேவன், இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லைன்னு சொன்ன கர்த்தர் அவனோடு கூட கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். இப்போ பல வருஷங்கள் உருண்டு போயிட்டு
17 வயசில் இவனை வந்து அடிமையாக விற்றுட்டாங்க. இப்போ எகிப்தில் இவனுடைய காலங்கள் போகுது. இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தோன்னா, இப்போ கானான் தேசத்தில் பஞ்சம், எகிப்துலேயும் பஞ்சம். யோசேப்பை தேவன் அங்கே பெரிய பிரைம் மினிஸ்டர் ஆக்கிட்டார். அவனுடைய உத்தரவு இல்லாமல் எவனும் கையை காலை கூட அசைக்க முடியாது. பார்வோன், நான் வந்து சிங்காசனத்தில் பார்வோனர் பண்ண, நீ தான் ஆக்டிங் ராஜா. இந்த அளவுக்கு ஆண்டுடைய கரம் அங்கே செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. இப்போ என்ன நடக்குது, தானியத்தை வாங்கிறதுக்காக யாக்கோபு தன்னுடைய குமாரர் எல்லாரையும் அனுப்புகிறான். அந்த 10 பேர் கிளம்பி வராங்க. கிளம்பி வந்தாங்கன்னு சொன்னால் நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 42 வசனம் 6. யோசேப்பு தேசத்துக்கு அதிபதியாக இருந்து தேசத்தின் ஜனங்கள் யாவருக்கும் விற்றான். யோசேப்பின் சகோதரர் வந்து முகங்குப்புற தரையிலே விழுந்து அவனை வணங்கினார்கள். சொப்பனம் நிறைவேறிட்டா இல்லையா? இங்கே 42ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் யோசேப்பின் சகோதரர் வந்து முகங்குப்புற தரையிலே விழுந்து அவனை வணங்கினார்கள். யோசித்து பாருங்கள், இன்றைக்கி எவ்வளவு தங்களுடைய பகை நிமித்தமாக யார் பகைக்கிறாங்களோ, யார் பொறாமைக்கு இடம் கொடுக்குறாங்களோ அவர்கள் வீழ்வது நிச்சயம்ங்கிறத இங்கே பார்க்குறோம். நமக்கு விரோதமாக பகைக்கிற பொறாமைப்படுகிற ஜனங்களை காணும் பொழுது செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், அவங்கள விட்டு விலகிறணும். தேவனை உறுதியாக பற்றி கொள்ளணும். தேவனுக்கு உண்மையாக இருக்கணும். தேவனை சார்ந்து கொள்வதனால் மட்டும்தான் இப்படிப்பட்ட பயங்கரமான மனிதர்களுடைய தந்திரங்களுக்கும் கொடூரமான செயல்களுக்கும் நாம் காப்பாற்றப்பட முடியும். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அப்போ கர்த்தர் நம்மோட இருக்கிறாரா இல்லையாங்கிறத மட்டும்தான் உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்கணும். கர்த்தர் நம்மோட இருக்கிறதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டுமோ அதை நாம் செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இங்கே நம்ம வாசிக்கிறோம், தேவன் எவ்வளோ அழகாக செய்கிறாரு பாருங்கள். யோசேப்புடைய சகோதரர் வந்து விழுந்து வணங்குறாங்க. முகங்குப்புற தரையிலே விழுந்து வணங்கினார்கள். யோசேப்புக்கு தெரியுமா தெரியாதா? க்ளீனாக கண்டுபிடிச்சிட்டான். இந்த டீமெல்லாம் யார்? இதெல்லாம் நம்ம டீம் தான், கானான்லேருந்து தான் வந்திருக்கிறாங்க. அவனுக்கு அந்த சொப்பனம் ஞாபகத்துக்கு வந்திருக்குமா இல்லையா? கட்டாயம் ஞாபகத்துக்கு வந்திருக்கும். எத்தனை தடவை தினமும் அவங்க விழுந்து வணங்குறாங்க. சொப்பனத்தை வந்து அவன் 2 தடவை தான் சொன்னான், அவங்க 4 தடவை விழுந்து வணங்கினாங்க. இதே 43ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 43:26. யோசேப்பு வீட்டுக்கு வந்தபோது அவர்கள் தங்கள் கையில் இருந்த காணிக்கையை வீட்டுக்குள் அவனிடத்தில் கொண்டு போய் வைத்து தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கினார்கள். 2வது தடவை வாசிக்கிறோம், தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கினார்கள். அப்போ இது மாத்திரம் இல்லை, 3ஆம் தடவை வசனம் 28 3ஆம் தடவையாக அவங்க அவனை வணங்குற ஒரு காரியத்தை பார்க்குறோம். அதே 43ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு அவர்கள், எங்கள் தகப்பனாராகிய உமது அடியான் சுகமாக இருக்கிறார், இன்னும் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி குனிந்து வணங்கினார்கள். 3ஆம் தடவையாக வாசிக்கிறோம். 44ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் 4ஆம் தடவையாக நெடுஞ்சான் கடையாக அவனுக்கு முன்பாக அங்கே தரையிலே விழுந்து அவனை பணிந்து கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். 4 முறைங்க பாருங்க, தேவன் எவ்வளோ வைராக்கியமாக அதை வைத்து செயல்படுகிறார் என்று பார்க்கிறோம். இவங்க எல்லா தடத்தையும் அழிச்சாச்சு, எல்லாம் தகப்பனை நம்ப வச்சாச்சு. இனி யோசேப்பு இந்த தேசத்துக்கு திரும்பியே வரப்போகிறதில்ல, அவ்வளோதான், அவனுடைய சாப்டர் க்ளோஸ்ன்னு நினச்சாங்க. ஆனால் தேவன் அங்கே இருக்கிறாருங்கிறத பார்க்குறோம். பாருங்கள், அங்கே அந்த தானியத்தை வாங்க போன இடத்துல அவங்களுக்கு சில பிரச்சனைகள் வரும்பொழுது பல வருஷங்கள் அங்கே ஆனால் கூட அங்கே என்ன நடக்குது பாருங்கள். இப்போ பாருங்கள், யோசேப்பு தானியத்தை முதல்ல இவங்க வாங்க வரும்போது, நீங்கள் எல்லாம் வேவுகாரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறான், நான் உங்களை அனுப்பவே மாட்டேன், நீங்கள் இன்னொரு சகோதரனை கூட்டு வந்தால் தான் நான் நம்புவேன்னு சொல்லி ஒரு ஆளை மட்டும் விட்டுட்டு போங்கன்னு சொல்லி சிமியோனை அவருடைய கண்களுக்கு முன்பாக அங்கே பிடிச்சி வச்சிருக்கிறான், கட்டுறான். இப்போ இந்த 42ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் இந்த சகோதரர்கள் இவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் பண்ணுறாங்க. அந்த ரொம்ப ஒரு பாருங்கள், நம்ம எத்தனை வருஷம் ஆனாலும் நாம் செய்த தவறு நம்முடைய இருதயத்தை வாதிக்கும். ஒரு மனிதன் செய்கிற தவறு, அவன் உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாய் அறியுங்கள் என்று என்னாகமம் 23:23 வாசிக்கிறோம். நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ, நீ பாவம் செய்தால் பாவம் உன் வாசற்படியிலே படுத்திருக்கும் என்று ஆண்டவர் அங்கே ஆதியாகமத்தில் 4ஆம் அதிகாரத்தில் காயினை பார்த்து சொல்கிறார். நன்மை செய்தால் மேன்மை, பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். இங்கே ஆதியாகமம் 42:21
அவனுடைய சகோதரர்கள் என்ன சொல்றாங்க பாருங்க, வாசிக்கலாம். நம்முடைய சகோதரனுக்கு நாம் செய்த துரோகம் நம்மேல் சுமந்தது, அவன் நம்மை கெஞ்சி வேண்டிக் கொண்ட போது அவனுடைய மன வியாகுலத்தை நாம் கண்டும் அவனுக்கு செவிகொடாமல் போனோமே, ஆகையால் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று ஒருவரை ஒருவர் பார்த்து சொல்லி கொண்டார்கள். யோசேப்பு கடினமா இவங்களை நடத்தும் பொழுது, கடினமா பேசும் பொழுது இவங்களுடைய மனசு என்ன குத்துது தெரியுமா? சகோதரனுக்கு விரோதமா நம்ம செஞ்ச துரோகம் நம்மையிலே அங்கே என்ன செஞ்சதான் சுமந்தது. அவன் நம்ம மீதியானியர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு அவனை விற்கும்போது அவன் கண்ணீரோட கேட்டானே, லேவி என்ன, சிமியோன் என்ன, யூதாண்ணே, ஒவ்வொருத்தர் பேரை சொல்லி கொடுவாண்ணே, என்ன விற்காதீங்கண்ணே, என்னை காப்பாற்றுங்கண்ணே அண்ணேன்னு சொல்லி அந்த கூட பிறந்த அந்த உறவு அவ்வளோ ஒரு பாசமாக கூப்பிடுது. ஆனால் அவங்க நம்மை கெஞ்சி கேட்டுக்கொண்ட போதும், வேண்டி கொண்ட போதும் நாம் அவனுடைய மன வியாகுலத்தை கண்டும் அவனுக்கு செவி கொடாமல் போனோமே, அதனால தான் இப்போ நமக்கு நேரிட்டது. ரூபன் சொல்கிறான். இப்படிலாம் அடுத்த வசனத்தில் பார்த்தோம்னா, அப்பொழுது ரூபன் அவர்களை பார்த்து, இளைஞனுக்கு விரோதமாக பாவம் செய்யாதீர்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா? நீங்கள் கேளாமல் போனீர்கள். இப்பொழுதோ இதோ அவன் இரத்தப்பழி நம்மிடத்தில் வாங்கப்படுகிறது என்றான். நாம் செஞ்ச துரோகம்னு எல்லாரும் பேசிக்கிறான். ரூபன் நல்லா தெளிவாக சொல்கிறான், அவனுடைய இரத்தப்பழி தான். நாம் என்ன அநியாயம் பண்ணோமோ அந்த அநியாயத்துக்கான பதில் தண்டனை இப்போ நமக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. பாருங்கள், எங்கேயோ ஒரு தேசத்தில் எத்தனையோ வருஷம் கழித்து யாரோ ஒருத்தருக்கு முன்னால் நின்று கொண்டு அவங்களுடைய மனம் அங்கே வாதிக்கிறத பார்க்குறோம். அவங்களுக்கு இருதயத்தில் அமைதல் இல்லை, செஞ்சிட்டாங்க. ஆனாலும் அவங்களுடைய இருதயத்தில் ஒரு குத்துதல் இருந்து கொண்டே தான் இருந்துச்சு. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவன் நமக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்க விரும்புகிறார். நம்ம செய்கிற துரோகம், நம்ம செய்கிற இரத்த பழி நமக்கு திரும்பிடுங்கிறத இதில் நம்ம தெளிவாக பார்க்குறோம். இப்போ பாருங்கள், இதில் அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால், அவங்களோட பேசுகிறது மட்டும் இல்லை, 44ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துலேயும் இதே காரியத்தை அவங்க திரும்ப சொல்கிறாங்க. ஆதியாகமம் 44:16 வாசிக்கலாம். அதற்கு யூதா, என் ஆண்டவனாகிய உம்மிடத்தில் நாங்கள் என்ன சொல்லுவோம், என்னத்தை பேசுவோம், எதனாலே எங்கள் நீதியை விளங்க பண்ணுவோம்? உம்முடைய அடியாரின் அக்கிரமத்தை தேவன் விளங்க பண்ணினார். பாத்திரத்தை வைத்திருக்கிறவனும் நாங்களும் என் ஆண்டவனுக்கு அடிமைகள் என்றான். இப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலைகளை அவனுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து அவங்க அறிக்கை செய்கிறாங்க. அவங்க தேவனை நோக்கி திரும்புறதுக்கு ஏதுவாக தேவன் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும் பொழுது, சிக்கல்கள் வரும் பொழுது தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்? அதிலிருந்து நாம் உணர்வடையணும், மனம் திரும்பணும், தேவனுக்கு முன்பாக நம்மளை தாழ்த்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நம்ம தேவனுக்கு முன்பாக நம்மளை தாழ்த்தி இங்கே நாம் அறிக்கை செய்யணும். நம்முடைய சகோதரர்கள் அதை செய்கிறாங்க. அந்த அக்கிரமம், அந்த இரத்தப்பழி இங்கேயும் வாசிக்கிறோம். என் சகோதரனுக்கு நாங்கள் செய்த அக்கிரமம் எங்கள் தேவன் எங்கள் மேலே விளங்க பண்ணுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் மனம் திரும்புகிறதற்கு ஏதுவாகவே தேவன் சிட்சிக்கிறார். நம்மளை அடிக்கணும், தண்டிக்கணுங்கிறது நோக்கம் அல்ல. நம்ம எதை விதைக்கிறோமோ அதற்கான தண்டனையை, அறுவடையை நாம் அறுக்கும் பொழுது நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். நம்ம மனம் திரும்பணும்னு சொன்னால் நிச்சயமாக அதிலிருந்து நாம் தப்பிச்சுக்கிறதுக்கு அருமையான நல்ல ஒரு வாய்ப்புகளை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த சாபத்தை தேவன் நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். இப்போ பாருங்கள், அந்த உண்மையான அன்பும் அந்த ஒரு சகோதர ஐக்கியமும் அவங்களுக்கு கிடைக்குது. யோசேப்புடைய இருதயம் ரொம்ப நல்ல இருதயம். சகோதரர்களை கண்ட உடனே அவன் அழுறான். வீட்டுக்குள்ளே ஓடி போய் அவன் என்ன செய்கிறான்? அழுகிறதுக்கு இடந்தேடி அழுதுட்டு முகத்தெல்லாம் தொடச்சிட்டு வெளியே வரான். யோசித்து பாருங்கள். 42 அதிகாரம் 24ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவங்கள கண்ட உடனே யோசேப்பு அழுகிறத பார்க்குறோம். யோசேப்பு அவர்களை விட்டு அப்புறம் போய் அழுது திரும்ப அவர்களிடத்தில் வந்து அவர்களோட பேசி அவர்களில் சிமியோனை பிடித்து அவர்கள் கண்களுக்கு முன்பாக கட்டுவித்தான். பாருங்க, யோசேப்புடைய இருதயம் அவங்க செஞ்ச எந்த விதமான ஒரு கொடூரமான அந்த காரியங்களையோ துரோகங்களையோ அந்த அக்கிரமத்தையோ அவன் நினைக்கல. அந்த சகோதர அன்பு, பாசம் அவன் மேலே வருது. அவங்க பாருங்கள், என்ன வாசிக்கிறோம், அவங்கள கண்டவுடனே அழுதான் என்று வாசிக்கிறோம். அடுத்த அதிகாரம் 30ஆம் வசனத்துக்கு நம்ம போகும் பொழுது, யோசேப்பின் உள்ளம் தன் சகோதரனுக்காக பொங்கினபடியால் அவன் அழுகிறதற்கு இடந்தேடி துரிதமாய் அறைக்குள்ளே போய் அங்கே
அழுதான். அவனால் அடக்க முடியல. 43ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் வாசிக்கிறான். அழுறான். அழுகிறதுக்கு இடம் தேடி போய் அவன் என்ன செய்கிறான், தேடி அழுதுட்டு அடக்கி கொள்ள முடியாமல் அழுகிறான். வெளியே தெரிஞ்சிடக்கூடாதுன்னு பார்க்குறான். அவன் ஒரு பெரிய பிரதானியாக இருக்கிறான். ஸோ அவன் அழுகிறது அது தேசத்துக்கு தெரிஞ்சிடக்கூடாது. மற்றவங்களுக்கு உடனே அரண்மனையில் தான் வெளியே போயிடும். ஆகவே அவன் ஓடி போய் அறைக்குள்ளே போய் அழுதுட்டு முகத்தெல்லாம் கழுவிட்டு அவன் ஒன்றுமே நடக்காத மாதிரி வரான். பாருங்கள் அவனுடைய அன்பு. யோசேப்புடைய இருதயம் ஒரு நல்ல இருதயம், ஒரு அன்பின் இருதயம். அவன் அழுகிறவனாக இருக்கிறான். இவங்களுடைய இருதயங்களுக்கு ஒரு நாட்களில் இவன் கெஞ்சி கேட்கும்போது அவங்க கண்ணீர் வடிக்கும்போது அவங்க இறங்கவே இல்லை. ஆனால் அவங்க அதிக ஒரு பஞ்சத்தில் இருக்கும் பொழுது அவன் எந்த பழிவாங்கலையும் அவன் செய்யலை. தன்னை வெளிப்படுத்துவதற்காகத்தான் ஒவ்வொரு காரியங்களையும் அவன் செய்து கொண்டே இருக்கிறான். 2 தடவை அவன் அழுதான். அது பத்திரமில்ல. 3ஆம் தடவை எங்கே அழுதான் பார்த்தீங்களா? 45ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 45ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் எல்லாரும் வெளியே போய் சொல்லிட்டு தன் சகோதரில் மாத்திரம் நிற்க வச்சுட்டு அவன் சத்தமிட்டு அழுதான் என்று வாசிக்கிறான். அடக்கி கொள்ள முடியலை, சத்தமிட்டு அழுதான். நான் தான் உங்கள் யோசேப்பு. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினச்சிங்க, ஆனால் தேவன் எனக்கு அதை நன்மையாக முடிய பண்ண. நீங்கள் பயப்பட வேண்டாம். எனக்கு இப்படிலாம் பண்ணிட்டோன்னு நினச்சி நீங்கள் குற்ற மனப்பான்மைக்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டாம். தேவன் தான் ஜீவரட்சணை செய்யும்படி என்னை செய்தார். மன்னிச்சிட்டாங்க. கொஞ்சம் கூட ஒரு கசப்பையோ வெறுப்பையோ பழி வாங்குகிற எந்த ஒரு இருதயத்தையும் யோசேப்பு வெளிப்படுத்தாமல் உங்களுடைய சந்ததியை உயிரோடு காக்கிறதுக்காக நீங்கள் அல்ல, தேவன் தான் என்னை அனுப்பினார் என்று அங்கே 45ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் தேவன் தான் என்னை இங்கே அனுப்பினார். நீங்கள் அனுப்பலை. நீங்கள் என்னை 20 வெள்ளிக்காசுக்கு விற்கலை. கர்த்தர் தான் என்னை அனுமதித்தார். கர்த்தர் தான் என்னை அனுப்பினார். தன்னுடைய வாழ்க்கையில் தான் கண்ட சொப்பனை நிறைவேறுகிறத பார்க்குறோம். அவங்க இவங்களுக்கு தீமை செய்ய நினைக்கிறாங்க. ஆனால் நாம் தேவனை நம்பும் பொழுது, தேவனை சார்ந்திருக்கும் பொழுது, யார் நமக்கு தீமை செய்ய விரும்புகிறார்களோ அதை தேவன் நமக்கு நன்மையாய் முடிய பண்ணுகிறார். ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட காலில் விழ வைக்கிறத பார்க்குறோம். பாருங்கள், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் விசாரப்பட வேண்டாம். நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்துக்கு அனுப்பினார். நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் தற்செயலாக நடக்குதுன்னு நினைக்க வேண்டாம். கர்த்தர் நம்மளை திட்டம் பண்ணி நடத்துகிறார். ஒன்று தான், தேவனுக்கு பயப்படுகிற ஒரு பயம், தேவனுக்கு உண்மையாக வாழ்கிற ஒரு வாழ்க்கை, தேவனை பற்றி கொள்ளுகிற ஒரு இருதயம் நமக்குள்ளே காணப்படும் என்றால் நிச்சயமாக சத்துரு வெக்கப்பட்டு போவான். தேவன் நம்மோடு இருந்து நம்முடைய தலையை உயர்த்துவார். நம்முடைய காரியம் ஜெயமாக இருக்கும். நம்ம அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக காணப்பட முடியும். இந்த யோசேப்பை கர்த்தர் நடத்தினது போல் இந்த நாளில் கர்த்தர் உங்களையும் அவர் நடத்த விருப்பமுள்ள தேவனாக இருக்கிறார். நீங்கள் தேவனுக்கு உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவரே, நான் உங்களை நம்புகிறேன்ப்பா. எந்த இடத்துலையும் பொறாமைக்கோ யார் மேலேயும் கசப்புக்கோ பகைக்கோ வெறுப்புக்கோ நான் இடம் கொடுத்துடாமல் அவங்கள யோசிப்பு நேசித்தது போல் நான் அன்போடு நேசிக்க ஆண்டவரே எனக்கு உதவி செய்யன்னு சொல்லி கேளுங்க. நிச்சயமாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய நன்மையை ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய கண்ணீரை தொடங்க, அவருடைய தலையை உயர்த்துங்க. ஆண்டவரே, அவர்களை ஆசீர்வதிங்க. நம்முடைய நாமம் மையப்படட்டும். அவர்களுக்கு விரோதமான சத்துனுடைய எல்லா தந்திரங்களையும் நீர் அவமாக்கி போடும் கர்த்தாவே. அவருடைய காரியம் ஜெயமாய் முடியட்டும். ஆண்டவரே, நீர் தாமே அவர்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, நீங்கள் நேரம் ஒதுக்கி தேவனுடைய வார்த்தையை கேட்டதற்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். யூடியூப்பில் ராஜ்குமார் தங்கமணி என்று ஆங்கிலத்திலே டைப் செய்வீர்களானால் இன்னும் அநேக செய்திகளை நீங்கள் கேட்கலாம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். நாம் மறுபடியும் சந்திக்கும் வரைக்கும் தேவனுடைய அளவில்லாத கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.